தற்போது தொடர்பான கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். தற்போது 31 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பல பேர் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை இதுவரைக்கும். இந்த விஷயத்துல பார்க்கும்போது இதுக்கு முன் நடந்த கூட்டங்களுக்கு கூட்டத்தை பார்த்து பொதுமக்களின் கூட்டம், தொண்டர்களின் கூட்டத்தை பார்த்து தாவேகாவும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதில் தமிழக அரசும் அனுமதி கொடுக்கும்போது யோசிச்சுதான் கொடுத்திருக்கணும். கூட்டங்களை பார்த்து வேலுசாமிபுரம் பகுதி ஒரு குறுகிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரசு இயந்திரம் தோல்வி அடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் தேர்தலுக்கு 8 மாத காலம் இருக்கிற நிலைமையில் அவர் இப்போதே தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்து அவர் தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலைமையில நாமக்கல் மாவட்டம் கரூர்ல இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த போதுதான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை காண்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அந்த கூட்டம் நடந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது அது மிக குறுகலான இடம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேட்டது போல இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு கட்சி தலைவர் நடத்துகிற இந்த பிரச்சார கூட்டத்தை காண்பதற்கு வருகிறது என்று ஏற்கனவே திமுக அரசுக்கு இது நன்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் கூட தொடர்ந்து விஜய் அவர்கள் செல்லுகிற பிரச்சார கூட்டங்களை தொடர்ந்து திமுகவுடைய காவல்துறையும் தொடர்ந்து புறக்கணித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பல இடங்கள்ல அவர்களது பிரச்சாரத்திற்கு தடை போடுவது மட்டுமல்ல, பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிற அதே நேரத்தில் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருக்கிறது என்பதை இந்த திமுக அரசு மறந்து விட்டது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். எது எப்படி என்றாலும் அந்த இடத்தில் கூடுபவர்கள் தமிழக மக்கள் கூடுகிறார் என்றால் மக்களுடைய உயிருக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும், அது மட்டுமல்ல மக்கள் மிக எந்த விதமான அசம்பாவிதங்களையும் அவர்களுக்கு நேரிடாத வகையில் அவர்கள் மிக பத்திரமாக சென்று திரும்ப வேண்டிய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழக அரசுக்கும் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதை கண்டு கொள்ளாமல் இருந்ததனுடைய காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விஜய் அவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஆரவாரம் செய்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அரசியல் களத்தில் விசாரித்ததை மட்டும் என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுது அரசியல் தளத்திலேயே மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய வருகையால் திமுக அரசு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கிறது. எப்படியாவது அவருடைய கூட்டங்களை முடக்கிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த கூட்டங்களுக்கு பாதுகாப்பை உகந்த முறையில் தருவது இல்லை என்ற குற்றச்சாட்டு விஜய் மக்கள் கட்சியின் சார்பாக வைக்கப்படுகிறது. இப்படியான ஒரு நேரத்துல ஒரே இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து ஒரு பேரணியாக சென்று ஒரு குறுகலான இடத்துல மக்கள் குவிகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், அதை முன்கூட்டியே அடையாளம் கண்டு திமுக அரசு கையில் வைத்திருக்கிற இந்த காவல்துறை இது போன்ற இடங்களில் இவ்வளவு பேர் கூடுவதற்கு அனுமதி இல்லை. அது மட்டுமல்ல, இவ்வளவு பேர் கூடினால் அந்த இடத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த திமுக அரசும் காவல்துறையும் முன்கூட்டியே எடுத்திருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த இடத்துல பல மணி நேரமாக விஜயினுடைய வருகைக்காக மக்கள் காத்திருந்தார்கள். காலை முதல் இருந்தே விஜயை காணுவதற்காக காத்திருந்தார்கள். அவர்கள் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருந்ததும் அவர்கள் தொடர்ந்து அந்த பெரிய கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஒரு மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலையில மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இந்த சூழலுக்கு இந்த ஒரு மோசமான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் காவல்துறை முன்கூட்டியே இதனை கண்டறிந்து இது போன்ற கூட்ட பெரிய அளவுல ஒரு மாஸ் கிரவுட் திரண்டுகிறது என்றால் அதை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காலையிலிருந்தே மக்கள் அந்த இடத்துல கூடுகிறார் என்றால் அவர்களுக்கு உகந்த வகையில தண்ணீர் பாட்டில்களை வழங்குவது, அவர்களை இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களை மிக பத்திரமாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் அந்த இடத்துல தமிழக அரசின் சார்பிலோ அல்லது விஜய் மக்கள் மன்றத்தினுடைய சார்பிலோ செய்யப்படாத ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு விபத்துக்கு காரணமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போது மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துவிட்ட பிறகு அந்த இடத்திற்கு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் வந்திருக்கிறார்.
கட்சியை சேர்ந்தவர்களாம் இப்போதுதான் வந்து பார்க்கிறார்கள். அதாவது ஒரு விபத்து நடந்து ஒரு உயிரிழப்பு நடந்து விட்ட பிறகுதான் இந்த இடத்திற்கு அவர்கள் எல்லாம் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இதை நாம் பார்க்க வேண்டும். இனி இது போன்ற விபத்துக்கள், இது போன்ற துயர சம்பவங்கள் இனி எந்த அரசியல் கூட்டத்திலும், எந்த ஒரு அரசியல் பிரச்சார கூட்டங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தனது உறவினர்களை, தனது பிள்ளைகளை, கணவன்மார்களை, தனது சகோதரர்களை இழந்த அந்த குடும்பத்தினர் கண்ணீரும் கம்பளையுமாக மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய விபத்தாக இந்த கரூர் சோகம் பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இன்றி இது போன்ற விபத்துக்களை முன்கூட்டியே கண்டறிந்து கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய கடமை அதாவது இதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. உளவுத்துறை ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்திருப்பார்கள். அதாவது மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூட போகிறது. விஜய் அவர்களை பார்ப்பதற்கு எல்லா ஊர்களிலுமே கூட்டம் மிகப்பெரிய அளவுல அலைமோதி கொண்டிருக்கிற நிலைமையில கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் எவ்வளவு பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே இந்த அரசுக்கும் உளவுத்துறைக்கும் நன்கு தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட இவர்கள் இந்த விபத்தை பெரிய அளவில் இந்த விபத்தை தடுத்திருக்க முடியும். ஆனால் இதை முற்றிலுமாக இந்த திமுக அரசு செய்ய தவறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பிலும் கூட முன்னெச்சரிக்கையாக பல்வேறு அறிவிப்புகளை எல்லாம் கூட அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் திரள இருக்கிறார்கள், தொண்டர்கள் திரள இருக்கிறார்கள். எனவே கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, அவர்களை எல்லாம் இது போன்ற கூட்டங்களுக்கு அழைத்து வரக்கூடாது என்று அவர்களும் கூட பல முன்னறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட விஜய் அவர்களை காண்பதற்காக காலை முதல் இருந்தே அடிக்கிற வெயிலில் மக்கள் மிகப்பெரிய அளவுல திரண்டு இருந்ததனால் அவர்கள் பல மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் போதிய அளவிற்கு ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் அனைவருமே சேர்ந்து நின்று கொண்டிருந்த காரணத்தினால் இப்போது அவர்களெல்லாம் மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த சோக சம்பவம் நடந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் கரூரில் பேசுவதற்கு முற்பட்ட போது அந்த இடத்துல பலர் விஜய் அவர்களுடைய கண் எதிரிலேயே மயங்கி விழுகிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. அதனால்தான் விஜய் அவர்கள் உடனே தண்ணீர் கொடுங்கள், அங்கே ஒரு ஆம்புலன்ஸுகளை உள்ளே அனுமதியுங்கள், மயங்கி விழுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லுங்கள் என்றெல்லாம் அவர் அந்த பேச்சின் ஊடாக அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகத்தான் அந்த இடங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததே ஒழிய தமிழக அரசினுடைய சார்பில் எந்த விதமான ஆம்புலன்ஸுகளோ அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகளோ செய்யப்படாத அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியுது. அப்படி என்றால் இந்த அரசு என்ன நினைத்திருக்கிறது? விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்காக மக்கள் கூடுகிறார்கள், எனவே அதை நாம் கண்டு கொள்ள தேவையில்லை, அவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அவர்கள் என்ன நிலைமைக்கு ஆனாலும் பரவாயில்லை என்று இந்த அரசு முடிவு செய்து அங்கு வந்த மக்கள் அனைவரையுமே இந்த அரசு கை கழுவி இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இப்போது 30 பேர் உயிரிழந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கூட்டம் நடத்தியவர்களாவது மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக அரசும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமையை செய்ய தவறி இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் விளம்பர திமுக அரசு குறித்து தாக்கி பேசி வருவதால் வேண்டுமென்றே ஒரு குறுகிய இடம் அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமாக இது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விஜய் அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிற இந்த பிரச்சாரத்தின் காரணமாக திமுகவுடைய தலைமை மிகப்பெரிய அளவில் கலக்கம் அடைந்திருப்பதாகத்தான் நமக்கெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. விஜய் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் நடத்துகிற கூட்டங்களை முற்றிலுமாக முடக்கி ஒழித்துவிட வேண்டும் என்பதில் ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, விளம்பர அரசு உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கபலமாக காவல்துறை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் திமுக அரசை குறித்து விமர்சனம் செய்யும் பட்சத்துல அது போன்ற கூட்டங்களை முற்றிலுமாக முடக்குவதற்கான பணிகளை காவல்துறை முன்னின்று செய்து கொண்டிருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களும் கூட இந்த
கூட்டத்திற்கு முன்பாக பல நேரங்கள்ல சொல்லியிருந்தாரு. அதாவது நாங்கள் எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் எங்களை தடுப்பதற்கான முயற்சியில் தான் இந்த காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இத்தனை கட்டுப்பாடுகளை விதித்த இந்த காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று இவ்வளவு நேரத்துல இவ்வளவு மக்கள் கூட போகிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் திரளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட கரூர்ல அந்த நடந்த அந்த இடத்தை பார்க்க முடியும். ஒரு குறுகலான ஒரு தெருவுக்கு ஒரு சாலையை தான் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்ததாக இப்போது அங்கு இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த அரசு திட்டமிட்டு இது போன்ற செயலில் ஈடுபட்டதா என்ற சந்தேகம் எல்லோருக்கும், நமக்கு மட்டுமல்ல எல்லோர் மத்தியிலும் இப்போது எழ தொடங்கி இருக்கிறது. இப்போது மிகப்பெரிய விபத்து நடந்து இப்போது 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பிறகுதான் இப்போது அரசினுடைய அந்த இயந்திரம் அந்த இடத்துல சென்று ஏதோ அனுதாபத்தை தெரிவிப்பது போல அவர்கள் களத்திற்கு வந்து இப்போது அங்க மீட்பு பணிகள் எல்லாம் செய்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் இப்போது அந்த இடத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் விபத்து நடந்து உயிரிழந்த பிறகு அவர்கள் அங்கு வருகிறார்கள்? இதை ஏற்கனவே அவர்கள் காவல்துறையின் சார்பாக 108 ஆம்புலன்ஸின் மூலமாக அல்லது முதல் NDRF இருக்கிறார்கள், அது மட்டுமல்ல தீயணைப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் முன்கூட்டியே களத்தில் இறக்கி மீட்பு பணிகளை செய்வதற்கு, அதாவது இது போல பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் என்றால் முன்கூட்டியே முன் தயாரிப்பு பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. அது எதையுமே இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ந்து விஜய் அவர்கள் இதைதான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். திமுக அரசு மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த அரசு 4.5 ஆண்டு காலத்தை மிக மோசமாக மக்கள் விரோத அரசாக இது கழித்திருக்கிறது. இன்னும் அடுத்த முறை மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என பொய் பிரச்சாரங்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று மேடைதோறும் திமுகவையும், திமுக செயல்படாத முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களையும் தொடர்ந்து அவர் விமர்சித்து வருகிறார். இதனுடைய காழ்ப்புணர்ச்சியாகத்தான் அவர்கள் திமுக அரசும் காவல்துறையும் அந்த விஜய் அவர்கள் நடத்துகிற இந்த கூட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எந்த விதமான அசம்பாவிதம் வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும், அதை வைத்து நாம் அரசியல் செய்யலாம் என்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தமாக அங்கு வந்த மக்களை இவர்கள் கை கழுவி இருக்கிறார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பை இவர்கள் தர மறுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த இடத்துல மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அந்த மக்களை பத்திரமாக மீட்டு உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியையும் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு எடுக்கவில்லை என்பதுதான் இந்த துயர சம்பவம், இந்த கோர சம்பவம் காட்டுகிறது. ஆனால் விபத்து நடந்த அடுத்த 10-15 நிமிடங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல வந்து அனுதாபம் தேடுகிறார்கள். பாருங்கள், மிகப்பெரிய அளவில் கூட்டம் நடத்தி விஜய் அவர்களால் இந்த துயரம் நடந்து விட்டது, இவ்வளவு பேர் இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் இதில் அரசியல் செய்யத்தான் முற்படுகிறார்களே தவிர உண்மையிலேயே இறந்த மக்களுக்கு அவர்கள் அனுதாபத்தையும் அல்லது துயரத்தையும் மனப்பூர்வமாக அவர்கள் தெரிவிப்பதற்காக இல்லை. அவர்கள் இதை வைத்து எப்படி அரசியல் செய்யலாம் என்றுதான் இப்போது திமுகவினர் வழி தேடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் களத்தில் இருந்து வருகிற செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பலி எண்ணிக்கை என்பது துரதிருஷ்டவசமாக இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுல விபத்து நடந்து விட்ட பிறகு இப்போது அந்த இடத்திற்கு அவர்கள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை காண முடிகிறது. இது அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. பூர்ணிமா.